14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இது வந்து நேற்று மெம்பர்ஷிப் வீடியோவில் கொடுத்தது. சி போர்டு 8, 4, பி போர்டு 8, ஏ போர்டில் 3 நம்பர் செலக்ட் பண்ணி வந்து போர்டு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 8 சி போர்டு 8மே வந்துச்சு. சி போர்டு 8க்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சி போர்டு வந்து நமக்கு பெண்டிங்கில் இருந்தது 8, ஆனால் அது 7 கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே வந்து 8ன்ற நம்பர் பெண்டிங் ஆச்சுன்னா அதிகபட்சம் 7 கீழே தான் வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்து 178 178 நிறைய இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு. இந்த இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் வந்து 8 வரத்துக்காக தான் நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுபடியாக நமக்கு வந்து இந்த ஒரு 8 இங்கே பி போர்டு ஒரே நம்பர் தான் 8ன்ற நம்பர் எடுத்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா 3ன்ற நம்பரு ஆப்போசிட் வந்துருச்சு 838ன்னு. அது ஒருத்தர் வந்து வின்னிங்குன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி நாளும் 42 வின்னிங்குன்னு சொல்லியிருந்தார். 87மே வின்னிங்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நேற்று ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சார், நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்கிறவர். ஆனால் அவர் எப்படி ப்ளே பண்ணார் என்னது நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. நம்ம இந்த 18ன்ற நம்பர் தான் வந்து கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். அதாவது ஏபி 18 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். இங்கேயுமே வந்து 87, 42, 81. நான் இதை சொல்லலை, ஆனால் வந்து இந்த இதையும் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து அந்த 18ன்ற நம்பரு ஏபியில் எடுத்திருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வரல, 83ன்னு வந்திருக்கு. ஆனாலுமே இந்த 18ன்ற நம்பரு கேமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 42, 42, 81, அது கீழே 87. இங்கேயுமே அதே மாதிரி 78, இங்கே 42, 18 இது ரெண்டுத்தையுமே நாம் முந்தா நேற்று வீடியோவில் இதை பார்த்தோம் நாம். ஓகேங்களா? அதனால் அந்த 18ன்ற கேப்பில் இருக்கிற நம்பரு கேமில் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 14, 16ன்னு இருக்குது. 18ன்ற நம்பரு வரலாம். ஓகேவா? நீங்கள் ஏ போர்டு 1 இல்லை பி போர்டு 8ன்ற நம்பரு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது அந்த 18ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் 79. இந்த 79க்கு 42 ஃபுல் ஆப்போசிட்டு. ஓகேவா? 79 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 24 அப்படின்னு வரும். அது வந்து நம்ம 42 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? திருப்பி வச்சுங்க. இப்போ இந்த 38 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 38 ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 83 வரும். அது பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த 33ன்னு இருக்குது. அந்த 33க்கு 88 ஏபி வரலாம். ஓகேவா? ஏபியில் 88ன்ற நம்பர் வரலாம். அடுத்து பாருங்கள், ஏபியில் 88 அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் 24க்கு 42 அப்படின்னு திரும்பி இருக்குது. எப்போவுமே பிசியில் இருக்கிற ஒரு நம்பரு திரும்பி வந்தால் அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரு நேராகவே அப்படியே வரும் அப்படின்னு நாம் நிறைய முறை பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் 24க்கு இங்கே 42ன்னு திரும்பி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற 83 பாருங்கள், நமக்கு அப்படியே 83ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த 49ன்ற நம்பரை ஏபியில் செட் பண்ணிக்கங்க. இந்த 49ன்ற நம்பரை ஏபியில் அப்படி 49ன்னு வரும்போது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும் நமக்கு. இந்த 27 பாருங்கள், நமக்கு பிசியில் 27 அப்படின்னா வந்திருக்கு. அடுத்து இந்த 97, அதுக்கு மேலே பாருங்கள் 38. இப்போ இந்த 27 அதுக்கு மேலே 38 கரெக்டாக வந்திருக்கு. 27, 38. இப்போ இந்த 97 கேப்பில் இருக்குது. இந்த 97மே இங்கே 49ன்ற நம்பர் இருக்குது. இப்போ இந்த 49, 97 செட் பண்ணி பாருங்கள், 497 அப்படின்ற ஒரு நம்பரு வரும். ஓகேவா? இந்த இப்போ 497ன்ற நம்பர் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே இந்த 42, 24க்கு பாருங்கள், நமக்கு இங்கே ஏபியில் 42 அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே 38 பாருங்கள் 83ன்னு திரும்பி இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த 24க்கு 42, இந்த 38க்கு 83. இந்த கேப்பில் இருக்கிற 84ன்ற நம்பரு நமக்கு 48 அப்படின்னு வரணும், இல்லை 84ன்னே வரணும். ஏன்னா இந்த மாதம்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதம்லாம் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கேப் நம்பரில் தான் ஒரு ஆப்போசிட் நம்பரோ இல்லை ஒன்று கூட்டி குறைச்சி அடிச்சிடுறாங்க. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 42க்கு இங்கே 42,
இந்த 38க்கு ஒரு நாள் விட்டு கேப் இல்லாமல் இங்கே 83ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு அதே மாதிரி தான் ஏபியில் 42ன்னு வந்திருக்கு. இந்த 83ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அது கீழே பாருங்கள் 44 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 44 இந்த 84 இது ரெண்டுத்தையும் வச்சு பாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 4, 8 அதாவது 84, 48, 44 அதாவது 844 பாக்ஸ் பண்ணுங்கள். 844 பாக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஏபியில் செட் பண்ணியிருக்கேன். அந்த 497ன்ற நம்பரை டைரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்று. ஓகேவா? இந்த ஏபியில் தான் இந்த 44, 84, 49, 88 இந்த மாதிரி நம்பர் வர மாதிரி இருக்குது. பாருங்கள் ஆல் போர்டில் 8, 4 கேமில் இருக்கிற மாதிரி இருக்குது. கெஸ்ஸிங்கில் வருதா பாருங்கள். வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.